வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் எங்களுக்கு எப்போதுதான் தீர்வு? கண்ணீரில் மீனவ மக்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு வேகத்துடன் சூறாவளி காற்று வீசியது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னக்காயல் மீனவ கடலோர பகுதிகளில் சனிக்கிழமை இரவு வீசிய பலத்த காற்றால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கருவாட்டு குடோன் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடோன் சேதமடைந்துள்ளதால் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கூறினார்கள். மேலும் பல்வேறு கருவாட்டு குடோன்கள் சேதமடைந்துள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் இதுவரை வந்து பார்க்கவில்லை, வேறு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர். எங்களின் வாழ்வாதாரமே இந்த கருவாடு விற்பனை செய்வதுதான். எங்களது குடும்பத்தின் வாழ்க்கையை நாங்கள் சமாளித்து வருகிறோம். தற்போது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடோன் சேதமடைந்துள்ளதால் மீண்டும் எங்களால் அமைக்க முடியாது. ஆகையால் உடனடியாக அரசு எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மழை வெள்ளம் வந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். புயல் காற்று வீசினாலும் நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். எங்களுக்கு என்றைக்கு தான் நிரந்தர தீர்வு கிடைக்குமோ என்று வேதனையுடன் மனமுருக கண்ணீருடன் தெரிவித்தனர். இது பற்றி விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் டிலைட்டா ரவி கூறுகையில், எந்த ஒரு அரசாங்கமும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. அது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, மீனவ மக்களை ஒரு தலைபட்சமாகத்தான் பார்க்கின்றனர். எப்போதுதான் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமோ என்று தெரியவில்லை. ஏற்கனவே புன்னக்காய்கள் கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை இன்று வரை தீர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு பலத்த காற்று வீசியதால் கருவாட்டு குடோன்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று தெரிய வருகிறது. ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்வையிடவில்லை. ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார். எம்ஜிஆர் படகோட்டி படத்தில் பாடிய பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. மொத்தத்தில் மீனவ மக்களை அரசியல் கட்சியினர் தங்களுடைய வாக்கு வங்கியாகவே பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க மனம் இல்லாத நிலையில்தான் மீனவ மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டுதான் புன்னக்காய கிராமத்தில் சனிக்கிழமை இரவு வீசிய பலத்த சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எந்த ஒரு அரசு துறை அதிகாரியும் பார்க்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாகவே உள்ளது. ஆகையால் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அரசு அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு அந்த மக்களுக்கு உடனடியாக தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாகவே உள்ளது. நாசமடைந்து சீட்டுகள் எல்லாம் காற்றோடு காற்றாய் போய் காற்றிலே பறந்து அந்த செட்டு இடிஞ்சு உளுந்து பக்கத்திலே தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு சேதம் ஆயிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அன்றாடம் இந்த கருவாட்டு வியாபாரம் செய்துதான் பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், மிகவும் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள். இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஆண்டு கொண்ட கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஆளப்போகிற கட்சிகளாக இருக்கட்டும், யார் வந்தாலுமே இந்த மீனவர்களை பற்றி, மீனவர் கிராமங்களை பற்றி எந்த கவலையும் படுவதில்லை, எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்வதில்லை. மீனவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அக்கறையே எடுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் மீனவ கிராமங்களில் பல வகையான நிறுவனங்களை கொண்டு திணித்து மீனவர்களுக்கு கடல் தொழிலை செய்யக்கூடாத அளவுக்கு தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுவார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள்ட்ட நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் பேசுங்க. இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசு இவங்களுக்கு இந்த கருவாட்டை பாதுகாப்பாக வைத்து விற்பதற்கு ஒரு கட்டிடம், எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் புதிதாக கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும். அதை கட்டி கொடுக்க தவறினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். உழைக்கும் மக்களுக்கு இந்த அரசு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அக்கறை கொள்ளாமல் வெறும் வாக்கு வங்கியாகவே மேலும் மேலும் அவர்கள் நடத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கருவாட்டு தளத்தை அவர்கள் 3 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு செலவு செய்து இதை கட்டி வைத்தார்கள். காற்றோட காற்றாக பறந்து விட்டு திரும்ப அவர்கள் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பொருளாதார குறைவு. அவர்களுடைய கணவர் கேன்சர் நோயில் இருப்பதாலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நிலைகளும் மிகவும் மோசமாக இருப்பதாலும்
அன்றாடம் உழைத்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு மட்டுமே இருப்பதாலும் அவர்களுக்கு திரும்பியும் இந்த செட்டை சரி செய்வதற்கு உள்ள பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் இந்த தமிழக அரசு இனி யார் நீங்கள் வாரீங்களோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த புன்னகாய் மீனவ கிராமத்தில் உள்ள கருவாட்டு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை அக்கறை எடுத்து அவர்களுக்கு இந்த தளங்கள் புதிதாக கட்டி கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போது நான் மட்டாப்பாவில் இருக்கும்போது பயங்கரமான சூதார் காற்றுல வந்ததில் ஒரே டம்முன்னு சத்தமாக கேட்டுது. என்னன்னு கேட்டால் எல்லா மேலே உள்ளது எல்லாமே உடஞ்சி எல்லா இடத்துலையும் முடிச்சு. நான் சேட்டை கூட மேலே போட்டது, என் சேட்டு பூரா பறந்து மேலே போயிட்டு என்னோட டேங்கில் உள்ளது கூட மூடி கூட பறந்து போயிடுச்சு. நான் பார்த்தேன். இது உண்மையான உள்ள நெட்டில் நீங்கள் பார்க்கலாம். பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி சேரத்தை நான் பார்க்கல. அப்புறம் நான் சும்மா இருந்துட்டு காலையில் வந்தேன் கடற்கரைக்காக, என் தங்கச்சி வீட்டுக்காக கருவாடு வாங்குறதுக்காக வந்தேன். வரும்போது அவள் 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுருந்தா குச்சி. அந்த குச்சி பல்ட்டி அடிச்சே கிடக்கு. நான் பார்த்தேன், நான் பைக்கு ஆகி போச்சு. கருவாட்டு குச்சி பண்டி ஆயிடுச்சு. அதுலேயே என் குச்சி இருக்கி, சொந்த குச்சி அதில் இருக்கி. நான் பார்த்தேன், இன்னும் கேட்டேன். நான் பார்த்தேன், எடுத்து வச்சே நான் வேதனை ஆகி போச்சு. நான் வேலை பார்த்தேன், பல்ட்டி அடிச்சுட்டு வேலை பார்த்ததா சொல்கிறேன். 2 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்தேன். இப்போ நீங்களே பாருங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு வேலை இருக்கியா இல்லை எவ்வளோவுக்கு வேலை இருக்கு நீங்களே பாருங்க. நான் பின்னாக்காயில் செல்வராட்சி. நான் இப்படி நாசமாக போய் கிடக்குது. என் பேர் ஜெசிந்தா. என்னோட பிழைப்பை இதான். நான் பயந்து உள்ளே போகாமல் இதில் வச்சு தான் இப்போ கருவாட்டில் அடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட நல்ல முடிவாக எங்களுக்கு இதுவரை எங்களை மீனவருக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. வெள்ளத்தில் அவ்வளோ உப்பு போச்சு. யாரும் எங்கள் இதை கேட்கவே இல்லை. உப்பு ஒவ்வொரு குச்சிக்கும் முன்னே எங்களுக்கு இதுவரை எதுவுமே செஞ்சதே இல்லை. கருவாட்டுக்காக அப்படி எப்படி சாஞ்சாக்க இன்னொரு அட்ரஸ் வந்து சவுத்து போன கோபத்தில் இந்த அக்கா சொன்ன ஒரு மரியாதை தான் எவன் தான் பார்த்து தர மாட்டான். ஒருத்தன் கூட எங்களுக்கு எடுத்து செஞ்சா இதுவரை கிடையாது. நாங்க சமந்து இப்ப அது போட்டு கட்டிக்கிட்ட வழி இல்லாம தான் நாங்க இது அதுல வச்சு வெளியில வச்சு கட்டிக்கிட்டு உள்ள போய் பயந்து. கேன்சர் எனக்கு பொழைப்பு எதுவுமே இந்த கருவாட்டு தொழில் தான். இந்த கருவாட்டு விவசாயம் குடும்பத்தையே நான் கலந்துறேன். இது வரையில் ஆண்ட ஆட்சியாக இருந்தாங்க தான், ஆளப்போகிற ஆட்சியாக இருந்தாங்க தான், வந்த ஆட்சியாக இருந்தாங்க, எங்களுக்கு எதுவுமே கருவாட்டுக்காரங்களுக்கு சலுகை கிடையாது. என்னோட இது நைட்டு 8:45 9 மணிக்கெலாம் இந்த இது புயல் அப்படியே புயல் அவ்வளத்தையும் உடைச்சி நாஸ்தி பண்ணி போட்டு இதை எனக்கு திரும்ப கட்டுறது கூட என்கிட்ட வழி இல்லை. அந்த நிலமையில தான் நான் இருக்கேன். நீங்கள் இதை பார்வை விட்டு பாருங்கள், பார்த்து ஏதாவது சலுகை செய்யுங்க. அவ்வளோ எனக்கு அவ்வளோ அளவுக்கு நொந்து போய் பேசுகிறேன்.